தந்தை பெரியாரை பற்றி என்னென்னமோ பேசக்கூடாததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர். பெரியாரை விமர்சித்து வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை அமைச்சர் பொன்முடி ஒருமையில் சாடியுள்ளார். இங்க இருக்கிற அண்ணன் RS பாரதி நான் சொன்னது மாதிரி இவர்களை போன்ற வழக்கறிஞர்கள் தான் எப்பொழுதும் ஒன்று திரண்டு நம்முடைய வழக்கறிஞர்களை எல்லாம் வழிநடத்தி செல்கிற ஆற்றல் மிக்க வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள். இன்று கூட யாரோ ஒருத்தன் தந்தை பெரியாரை பற்றி என்னென்னமோ பேசக்கூடாததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர். அதற்கும் வழக்கறிஞர்களே நீங்கள் தான் அதை எதிர்த்து இப்ப எவ்வளவு கேஸ் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழகத்திலே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட மாடல், அதைத்தான் இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் நீங்களும் உணர்ந்து, என்ன ஒரு காலத்துல ஜட்ஜ் ஆவர்துன்னு சொன்னா, வழக்கறிஞர் ஆவர்துன்னு சொன்னா அது யாருக்கு மட்டும் இருந்த உரிமை, யார் அதுல இருந்தாங்க கோர்ட்ல. இன்னைக்கும் கூட அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சில கோர்ட்ல அவால் மட்டுமே இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி எல்லோரும் வர வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவதுதான் திராவிடியனிசம். அதுவும் குறிப்பா கோர்ட்டுகள்ல அது வரணும். அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகளாக இருந்தாலும் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் எல்லா மதம், எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தந்தை பெரியார் காலம் முதல் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் எல்லாம் வாதாடி அதையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் வழக்கறிஞர்களே, வழக்கறிஞர் சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பணியை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அளவிற்கு வாய்ப்பளித்த என்னுடைய, உண்மையிலேயே என்னுடைய வழக்கறிஞர் அல்ல, என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, எனக்கு எப்பொழுதும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.